ஒரு தந்தையின் சாபம், ஒரு மகனின் தவம், அது ஒரு அதிசய கோவிலாக மாறியதென்றால் நம்புவீர்களா? புராணங்களில் மறைந்திருக்கும் இந்த அதிர்ச்சியான கதையை இன்று கேட்கப் போகிறோம். பகவான் கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகன்தான் சாம்பன். அழகில் குறையில்லை, ஆனால் குணத்தில் அதுதான் பிரச்சனை. எப்போதும் மற்றவர்களை கேலி செய்வது, முனிவர்களையும் பெரியவர்களையும் மரியாதையில்லாமல் பேசுவது, இதுவே சாம்பனின் பழக்கம். தந்தையான கிருஷ்ணர் பலமுறை புத்திமதி சொன்னார், மாறிக்கொள், இது நல்லது இல்லை என்று. ஆனால் சாம்பன் அந்த அறிவுரைகளை கேட்டு சிரித்து விட்டான். ஒரு கட்டத்தில் அந்த அவமதிப்பு எல்லையை தாண்டியது. கோபம் கொண்ட கிருஷ்ணர், உன் அகந்தைக்கான தண்டனை நீயே அனுபவிக்க வேண்டும் என்று கூறி குஷ்டரோகம் ஏற்படட்டும் என்று சாபமிட்டார். அந்த ஒரு சாபம் சாம்பனின் வாழ்க்கையை இருண்ட பாதையில் தள்ளியது. பல ஆண்டுகள் வலி, வேதனை, அவமானம், எங்கும் அமைதியில்லை. ஒரு நாள் மிகுந்த துயரத்தில் கடக் முனிவரை சந்தித்தான். அவன் கதையை கேட்ட முனிவர் ஒரே ஒரு வழியை சொன்னார். சூரிய பகவானை நோக்கி உண்மையான மனதுடன் தவம் செய், அவரே உன்னை மீட்பார். அந்த வார்த்தையே சாம்பனின் வாழ்க்கையை மாற்றியது. சந்திரபாகா நதிக்கரையில் அவன் தொடங்கினான் கடும் தவம். ஒரு நாள், 2 நாள் அல்ல, 12 ஆண்டுகள். வெயில், மழை, பசி, தாகம் எதுவும் அவனை தவத்திலிருந்து விலக்கவில்லை. அந்த தீவிர பக்தியால் மகிழ்ந்த சூரிய பகவான் அவன் முன் தோன்றி அவனது நோயை முற்றிலும் குணப்படுத்தினார். கண்களில் கண்ணீர், இதயத்தில் நன்றி. இந்த நன்றிக்கு என்ன செய்வேன் என்று நினைத்த சாம்பன் சூரிய பகவானுக்காக ஒரு பிரம்மாண்டமான அழகிய கோவிலை கட்டினான். அதுவே இன்று உலகம் வியக்கும் கோனார்க் சூரியனார் கோவில். அகந்தை வீழ்த்தும், பக்தி உயர்த்தும். இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் முக்கியமான உண்மை இதுதான். இந்த மாதிரியான அற்புத புராண கதைகளுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் PA Edits.